சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக முதலமைச்சர் அடுக்கடுக்காய் கேள்விகள் எழுப்பியிருக்கிறார். சாதிவாரி குறித்து எந்தவிதமான தகவலும் மத்திய அரசிடம் இல்லை என்றும், சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது தொடங்கும், அது எப்போது நிறைவடையும் என்ற தெளிவான தகவலை இதுவரை மத்திய அரசு வெளியிடவில்லை என்றும், சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசிடமே அதிகாரம் உள்ளது என்ற நிலைப்பாடு தவறானது என்றும், திமுக அரசின் தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கும் அண்மை செய்தி மிக முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. பல மாதங்களாக சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த பல்வேறு கேள்விகள் பல்வேறு முதலமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள் கேட்டு வந்த நிலையில் பல்வேறு மாநிலங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு, மத்திய அரசின் அறிவிப்பு குறித்தும் முதலமைச்சரின் தற்போதைய கேள்வி குறித்தும் நமது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு முதலமைச்சர் அடுக்கடுக்காய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்த விரிவான முழுமையான தகவல்கள் வேண்டும். சிவா, இது உங்களுக்கான நேரம். மோகன்ராஜ், மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்போடு சேர்த்து நடத்தப்படும் என்பதை இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய, இந்தியா கூட்டணியினுடைய தொடர் பயணத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அவர் செய்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் மிகவும் தேவையான சாதிவாரி கணக்கெடுப்பை தொடர்ந்து மறுத்து தாமதப்படுத்துவதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்திருக்கக்கூடிய நிலையில இந்த அறிவிப்பினை மத்திய பாஜக அரசு இறுதியாக அறிவித்திருக்கிறது என்றும், மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கக்கூடிய இது திமுகவுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எப்போது தொடங்கும், எப்போது முடியும் என்பது தொடர்பான எந்தவித அறிவிப்பையும் அவர் வெளியிடவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய பதிவின் மூலமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக பீகார் தேர்தல் கதையில சமூக நீதி ஆதிக்கம் செலுத்தி வருவதாக இந்த திடீர் நடவடிக்கை அரசியல் மாற்றத்திற்காக, அரசியல் நோக்கத்திற்காக பிரதமர் எடுத்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கக்கூடிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது புறவழி கொள்கையில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல, மக்கள் நலன் சார்ந்தது, உண்மையான சமூக நீதியை பின்தொடர்வதற்கான ஒரு அவசியமாக அது இருக்கிறது. விருப்ப தேர்வாக அது அல்ல. அநீதியினுடைய அளவை முதலில் அங்கீகரிக்காமல் அதனை சரி செய்ய முடியாது என்றும், தமிழ்நாடு அரசுக்கும் திமுகவுக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. பல்வேறு அமைப்புகள், பல்வேறு கட்சிகள் இந்த சாதிவாரி மக்கள் தொகையை கேட்டிருந்தாலும் கூட இதுல முதல் முறையாக சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றி இதற்காக உண்மையாக போராடிய இயக்கம் திமுக என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இது ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி என்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். மோகன்ராஜ், சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த தெளிவான தகவல்களை தந்ததற்கு நன்றி. நிச்சயம் சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும் என்று நம்புகிறோம் சிவா.